லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 3 மாடுகளும் நல்ல குவாலிட்டியான மாடுகள், இளம் மாடுகள்ங்க. 2 பல், 4 பல், 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுகள் தான். எல்லாமே நல்ல கறவை திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகள், நல்ல ஜெர்சி ரக மாடுகள் அப்படின்னே சொல்லலாம். நான் ஜெர்சி ரக மாடு பார்த்துட்டு இருக்கேன். 2 மாடு, 3 மாடு, 4 மாடுனாலும் வேணும், ஜோடியா எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் எல்லா வீடியோஸையும் பார்த்து உங்களால மாட்டை எடுக்க முடியுங்க. வாங்க இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அழகான முகலட்சணங்க. நல்ல ஜெர்சி ரக மாடு, வெள்ளை கொம்புல நல்ல கலர் பேட்ஜ்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு அப்படின்னே சொல்லலாங்க. தலையீத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 14 to 15 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கறவை திறன் எடுத்து கொடுக்கும். நேர்ல பாக்குற போது பார்த்தோம்னா மாடு இன்னும் நல்லா பெருவட்டா தெரியும். வீடியோல பாக்குறத விட மாடு நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல தெளிவான மாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை எடுத்த கடம்பூர் எனும் கிராமத்துல இருந்து பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. ஒரு நல்ல கலர் பேட்ஜ்ல ஒரு 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு வேணும். ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கணும். கறவை திறனும் ஒரு 15 லிட்டர் கறவை திறன்ல நீங்க மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த மாடு வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசுங்க. நல்ல கலர்ல, நல்ல முகலட்சணத்துல, நல்ல குணத்துல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடா இருக்கிறதுனால கண்டிப்பா ரொம்பவும் டிமாண்ட் இருக்கும். குழந்தைங்க கூட பிடிச்சிக்கக்கூடிய மாடா இருக்கும். தண்ணி தீவனத்துக்கு எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும், போடலைங்கிற குறை தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வாங்க இரண்டாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மாட்டோட எல்லா மாட்டோட டீடைல்ஸையும் நல்லா தெரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப இரண்டாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா ஒரு ஜெர்சி ரக மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினையா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சுழி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட உடல் பாருங்க, நல்ல குதிரை உடல் தோற்றம் அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல நீட்டு போக்கான மாடு, நல்ல நெஞ்சிகனம் இருக்கு, பேக் வெயிட் இருக்கு. மாட்டுக்கு மடியும் முன்னையும் பின்னையும் மடி இருக்குங்க. நல்ல முகலட்சணம். கொம்பு குறியில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளை கொம்புல வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னே சொல்லலாம். மாடு தலையீத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 18 லிட்டர் கறவை கறந்து கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு 18 லிட்டரோ இல்ல 18 to ஒரு 20 லிட்டர் வரைக்குமோ இந்த மாடு தாராளமா கறவை எடுத்து கொடுக்கும். நல்ல பால்ல ஃபேட் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு இளம் மாடு தான். கண்டிப்பா இன்னும் ஒரு 6-7 ஈத்துக்கு மாட்டை வச்சிக்க முடியுங்க. அடிக்கடி மாடு மாத்த தேவையில்லை. நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த பெருவட்டான ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னு தான் சொல்றாங்க. மாட்டுக்கு மடிவளம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மடியை பாருங்க. மாட்டுக்கு முன்னையும் பின்னையும் மடிங்க. பொதுவாக ஒரு 100 மாடு இருக்குன்னா அதில் 50 மாடுகளுக்கு தான் இது மாதிரியான முன்னையும் பின்னையும் மடி வரும். இந்த முன்னையும் பின்னையும் மடி வரக்கூடிய மாடுகள் பார்வை நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே நேரத்தில் கறவை திறனும் அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்குங்க. இந்த மாட்டுக்கு ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் இருக்கக்கூடிய கேப்பு ஒரு 1/2 அடி கேப்பில் காம்பு தூரம் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு மடி நல்லா பெருசாக எடுத்து நல்ல கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா கடம்பூர் பெரியசாமி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை கொடுத்துட்டு இருக்காருங்க. குவாலிட்டிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அவங்க கிட்ட. நல்ல தெளிவான மாடு. ஏன்னா எல்லாருமே 2 பல், 4 பல், 6 பல்ல தான் மாடு எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியான பொருளாக எடுத்து கொடுப்பாங்க நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு ஒரு 18 to 20 லிட்டர் கறவை திறன் எடுத்து கொடுக்கும். இன்னொரு 15 நாள் கன்று போடுறதுக்கு இருக்கு. ஒரு ஜெர்சி ரக மாடு வேணும் அப்படின்றவங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க இந்த 3ஆவது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடு இது. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் தான் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டுக்கும் மடியை பாருங்க. முன்னையும் பின்னையும் மாடு மடி எடுத்திருக்கு. நல்ல நீட்டு போக்கான மாடு. மாடு நல்ல லென்த்தா இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்லலாங்க.
நல்ல மடிவளம் கொண்ட மாடுங்க. தலைச்சனுக்கு ஒரு 15 லிட்டர் வந்து கறவை திறன் கறந்து கொடுத்துடும். ரெட்டை முதுகில் ஒரு நல்ல கொம்பு குறியில் முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்பவும் சாதுவான மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் இந்த மாடு வந்து எடுத்து கொடுக்கும். கன்று போடுறதுக்கு இன்னும் 15 நாள் வந்து டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா மடி எடுத்து தாங்க மாடு வந்து கன்று போடும் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீவனத்துக்கு எதை போட்டாலும் மாடு வந்து சாப்பிட்டுக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள் கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலைச்ச மாடு 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் இருந்து பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 3 மாடுகளையும் நீங்கள் ஜோடியாக எடுத்துக்கிறதுனாலும் நம்பிக்கையோட மாடுகளை வந்து எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக உங்கள் பண்ணையமும் வந்து நல்ல லாபகரமாக நடத்த முடியுங்க. மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடுகளாக தாங்க இருக்கும். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே குவாலிட்டியில் இருக்கிறதுனால இவங்க போடக்கூடிய எல்லா மாட்டுக்குமே வந்து டிமாண்ட் இருக்குங்க. வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.